ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பாக எப்படி வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உள்ள மசாலாஸ்லாம் எவ்வளோ தூரம் ஸ்டஃப் ஆகிருக்கு அப்படின்ட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாழைக்காயோட தோல் சீவி எடுத்திருக்கேன். வாழைக்காய் சீவும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு கையிலெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒட்டாது, கையிலையும் கருப்பாக கலர் மாறாது. தோல் சீவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சென்டரில் கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது ஷேப் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு நைஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலாஸ் நல்லாவே உள்ள ஸ்டஃப் ஆகிடும். கட் பண்ண வாழைக்காயை தண்ணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாழைக்காய் வந்து கருத்து போகாமல் ஒயிட்டாகவே கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸஸாகவே எண்ணெய் விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காய் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுட்டு நம்ம கட் பண்ணியிருக்க வாழைக்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் நான் சிம்லேயே தான் வச்சுட்டு குக் பண்ணிகிட்ருக்கேன். ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறதை விட நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாழைக்காய் பார்த்திங்கன்னா ஹாஃப் குக் ஆகிடுச்சு. நான் இதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்லேயே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்லேயே வச்சு குக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் அதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு குக் பண்ணலாம். உங்களுக்கு வாழைக்காய் பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கிறிஸ்பாக கிடைக்கும். கிறிஸ்பானதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க மசாலாஸ் எல்லாமே வாழைக்காயோட ஒட்டிடும். உங்களுக்கு வாழைக்காய் பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோம், சிம்லேயே வச்சு குக் பண்ணோன்னா நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். இதில் நம்ம வேறு எக்ஸஸாக எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் இவ்வளோ தான். இந்த 3 பொருள்லேயே நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.